ஒரு சோப்போட ஸ்மெல்ல நியூஸ் பேப்பர் மூலியமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அட்வர்டைஸ்மெண்ட் ஓகே, அதை எப்படி ஸ்மெல்லவே நியூஸ் பேப்பர் வழியா கொண்டு போய் சேர்க்க முடியும் தானே யோசிக்கிறீங்க. அதான் இந்த கேம்பெயினோட சுவாரஸ்யமே. 2016 வந்து லக்ஸ் பிராண்ட் ஒரு சோப்பு வந்து லான்ச் பண்றாங்க பாகிஸ்தான்ல. அப்போதைக்கு பாகிஸ்தான்ல எந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி ஃபேமஸா இருக்கோ அதோட டைப் பண்றாங்க. டைப் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து மிச்ச கேம்பெயின் மாதிரி இருக்கக்கூடாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களோட ஜாஸ்மின் ஃப்ராக்ரன்ஸை எடுத்து அந்த பிரிண்ட் பண்ற அந்த இங்கோட மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணி அன்னைக்கு தேதியில வந்து என்ன நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்றாங்களோ அதுல வந்து அச்சடிச்சு அந்த நியூஸ் பேப்பர் வந்து சேல்ஸ் பண்றாங்க. மக்கள் வந்து வாங்கி படிக்கும்போது நோட்டீஸ் பண்றாங்க, நல்ல ஸ்மெல் வந்து இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து வருது அப்படின்னு. ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது உங்களுக்கு வந்து ஜாஸ்மின் ஃபிளேவர்ல வந்து இது வந்து லக்ஸ் பிராண்ட் தான் பண்ணியிருக்காங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பதான் இவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பத்தி தெரிய வந்தது. கிட்டத்தட்ட லக்ஸ் வந்து என்ன நினைச்சாங்களோ அதே மாதிரி 80 லட்சத்துக்கு மேல இந்த பீப்புளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை பத்தி தெரிய வந்தது. இது வந்து மெனி ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்பவே ஒரு ஸ்மார்ட்டான கேம்பெயின். பிகாஸ் நம்மளோட 70 to 80% எமோஷன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிறதே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ஸ்னால தான். ஸோ அப்படி ஒரு ஸ்மெல்லை வந்து நீங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு ட்ரையல்கே கொடுக்கும்போது மக்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்றாங்க. பிகாஸ் இது ஒரு பெர்ஃப்யூம் கம்பெனி பண்ணியிருந்தா கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்காது. பிகாஸ் ஒரு பெர்ஃப்யூமை வந்து நீங்க எங்க வேணா ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். பட் அந்த சோப்புன்றது அப்படி இல்லை, ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க, நம்ம அதை எடுத்து ஸ்மெல் பண்ணுவாங்கலாம் நமக்கு தெரியல. பட் இது வந்து லக்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்தது. இதனால அவங்களோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு, அவங்களோட ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.